நிறைய பிராண்ட்ஸ், பிஸ்னஸஸ், லீடர்ஸ் பல பேர் தங்களுடைய வரட்டு பிடிவாதத்தினால தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த வரட்டு பிடிவாதம் அப்படின்றது தோல்விக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ வரட்டு பிடிவாதத்தோட ஒரு விடாப்புடியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தோத்துருவீங்க. நம்ம இந்த வீடியோவில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபெயிலியர் அப்படின்ற புக்கில் இருக்கிற 2வது சாப்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி 2 வீடியோ இருக்குது, அதை மிஸ் பண்ணவங்க அதை போய் பாருங்கள். வெல்கம் டு பிஸ்னஸ் லெசன்ஸ் ஃப்ரம் புக்ஸ் ஃப்ரம் brandpuli.com. brandpuli.com கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கான ஒரு கம்யூனிட்டி. எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல் விதியில் பார்த்தோம், ரிஸ்க் எடுக்கிறத நீங்கள் நிறுத்திட்டாலே தோல்வி உங்களுக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு அட்ரிபியூட், அதாவது இன்னொரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. அதாவது தாங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால், எனக்கு அல்டிமேட் ஃபார்முலா கிடச்சிச்சு, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்றது ஒரு விஷயங்களில் விடாப்பிடியாக இருப்பாங்க. அதாவது உங்களுடைய வேல்யூஸ், மதிப்பீடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் விடாப்பிடியாக கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய பயணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாதைகளில் நெளிவு சுழிவுகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த நெளிவு சுழிவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது மட்டும்தான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நிறைய பிராண்ட்ஸ், லெஜெண்டரி பிராண்ட்ஸ் வளைஞ்சு கொடுக்காத ஒரே காரணத்தினால மார்க்கெட்டில் அவங்களுடைய ஷேரை இழந்து பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ஆர்கூ சொல்கிறாரு. அவரை பொறுத்தவரையிலும் அவர் நிறைய கம்பெனிஸை ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. ஒரு கார்ப்பரேட்டில் எஸ்பெஷலி கோகோ கோலாவுடைய பிரசிடெண்ட்டாக பல வருஷங்கள் இருந்திருக்கிறாரு. பல இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னுடைய போர்டில் இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் சொல்கிற கேஸ் ஸ்டடிஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வளைஞ்சு கொடுக்காதனால என்னென்ன மாதிரியான கம்பெனிகள் எந்த மாதிரியான வீழ்ச்சி அடைஞ்சுன்றது இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவருடைய கம்பெனியே சொல்கிறாரு. கோகோ கோலாவுக்கு எதிராக பெப்சி பெரிய ஒரு கார்ப்பரேட்டாக உருவாச்சு. ஒரு காலத்தில் கோகோ கோலா தான் மார்க்கெட்டினுடைய மொனாப்புலியாவே இருந்தாங்க. ஆனால் பெப்சி அவங்களை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பல நாடுகளில் பெப்சி கோகோ கோலாவை முந்தி கூட இருக்கிறாங்க. எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா, பெரிய இந்த ஃபேமிலி பேக் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, கோக்கு பெப்சி எல்லாம். ஸோ அதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது பெப்சி தான். ஸோ பெப்சி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கோக்குனுடைய விலையை விட மிக குறைவான விலையில அதை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ கோக்குனுடைய லீடர்ஸ் எல்லாருமே ஒரு இன்ஃபிளெக்சிபிளா வளைஞ்சு கொடுக்காம பெப்சினுடைய அந்த மெத்தடாலஜியை டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிட்டு, இல்ல நம்ம சைஸ் பாட்டில தான் கொடுக்கணும். கோக் பாட்டில்லாம் நீங்க பழைய பாட்டில்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பாட்டிலே ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஏஸ்தட்டிக்கா இருக்கும். அந்த பாட்டில நம்ம அந்த பாட்டிலே நமக்கு ஒரு பிராண்டு, நம்ம பாட்டில மாற்றக்கூடாது, இந்த மாதிரி சைஸ்ல கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப நாள் ஆர்கியூ பண்ணியே பல வருஷம் கடந்துட்டாங்க. இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல அவங்க மார்க்கெட் ஷேரை இழந்துட்டாங்க. பெப்சி பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. இவங்களுடைய பிடிவாதம் ஒரு புதிய காம்படிட்டருடைய வளர்ச்சிக்கு உதவிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் அவர் ஒரு கேஸ் ஸ்டடியாக சொல்றாரு. ரெண்டாவது ஐபிஎம் கம்பெனி. இதே கேஸ் ஸ்டடியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கார்பரேட் கம்ப்யூட்டிங்காக தான். பர்சனல் கம்ப்யூட்டிங் அப்படியே கோட்டை விட்டாங்க. ஸோ அதனால தான் மைக்ரோசாஃப்ட்டும் ஆப்பிளும் அவங்க பர்சனல் கம்ப்யூட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை பார்த்தாங்க. பிடிவாதத்தினால கோட்டை விட்ட இன்னொரு பிராண்ட் ஃபோர்டு கார்ஸ். ஹென்ரி ஃபோர்டு தான் பிஸ்னஸ்க்கு நிறைய விஷயங்களுக்கு பயோனியர். அசம்பிளி லைன் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், நிறைய டெக்னாலஜி ஆகட்டும், பல விஷயங்களுக்கு அவர் பயோனியர். ஆனால் அந்த பயோனியருக்கு ஒரு பிடிவாதம் இருந்தது. பிடிவாதம்னா முரட்டு பிடிவாதம். அவருடைய கார்ஸ் பிளாக் கலரை தவிர அவர் எந்த கலருமே அவர் கார்ஸுக்கு பெயிண்ட் பண்ண மாட்டார். ஐ கேன் ப்ரொவைட் யூ எனி கலர்ஸ் as long as it is black அப்படின்னே சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிடிவாதத்தினால நிறைய காம்படிட்டர்ஸ் அவரை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே ஓவர் கம் பண்ணாங்க. ஸோ பிடிவாதம்ன்றது ஒரு பிஸ்னஸினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான விதியாக காரணமாக இருக்குது. இன்னொரு கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் கார் கம்பெனிஸ் ரொம்ப பெரிய கார்கள், அதிகமாக ஃபியூலை கன்சியூம் பண்ணுற கார்கள், ஸ்பீடாக போகிற கார்களை மட்டும் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் ஜாப்பனீஸ் கார்ஸ் ஃபியூல் எஃபிஷியண்ட்டான கார்ஸை உருவாக்குனாங்க. ஸோ அமெரிக்கன் கார்ஸ் இந்த ஃபியூல் எஃபிஷியன்ட் கார்ஸினுடைய தேவைகள் அந்த மார்க்கெட்டை புரிஞ்சிக்காம ஃப்ளெக்சிபிளாக இல்லாததுனால, வளைஞ்சு கொடுக்காததுனால அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை பெரிய அளவில் லூஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி. இந்த புக்கில் அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. கொடாக்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி, அந்த ஃபில்மில் ப்ராசஸ் பண்ணுற அந்த கிரியேட் பண்ணி பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சுருந்தாங்க. டிஜிட்டல் கேமரா வந்தப்போ அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனிஸ் தங்களுடைய பிடிவாதத்தினால புதிய டெக்னாலஜியோ புதிய மார்க்கெட்டையோ புரிஞ்சிக்காததுனால தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் பிடிவாதமாக இருந்தீங்கனாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக அழிவு பாதைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் கூ சொல்கிறாரு. இதில் ஒரு பிரமாதமான ஒரு கோட் ஒன்று அவர் சொல்கிறார், மாக்கியவெல்லியோடைய கோட்டு. ஃபார் திஸ் இஸ் த ட்ராஜடி ஆஃப் மேன், சர்க்கம்ஸ்டன்சஸ் சேஞ்ச் பட் ஹீ டசன்ட். ஒரு மனிதனுக்கு நேருகின்ற மிகப்பெரிய கொடூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகள் மாறுது, அவன் மாறுறதில்லை.
இது நிக்கோலஸ் மாக்கியவெல்லி இந்த கோட்டை சொல்கிறாரு. அதை இந்த புக்கில் அவர் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, வளைஞ்சு கொடுக்குறதோ இல்லை நெளிவு சுழிவோட இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒழுக்கமுறை அல்லது வேர்ச்சியூ கிடையாது. அதே சமயத்தில் நம்ம வளைஞ்சு கொடுக்காம இருந்தாலோ அல்லது ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது புறக்கணிக்க செஞ்சாலோ கண்டிப்பாக அழிவுன்றது நிச்சயம். அதுவும் எஸ்பெஷலி பிஸ்னஸஸ் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், இது இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனுடைய பரிணாம வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, அந்த மாற்றங்களுக்கு நம்மளை எப்படி நம்ம தயார் செய்கிறோம் அப்படின்றது முக்கியம். நம்ம ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கலாம், ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் பிஸ்னஸில் இருக்கலாம். எந்த பிஸ்னஸில் இருந்தாலும், ஒரு கிரியேட்டர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து நெளிவு சுழிவோடு நடந்துக்கிறதும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுன்றதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் விடாப்பிடியாக இருந்தீங்கனாலே உங்களுடைய அழிவு நிச்சயம். இதனால தான் நீங்கள் பார்க்கலாம், பல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யங் ஏஜில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பல பேர் தங்களுடைய ஓல்டு ஏஜில் வந்து ரொம்ப மிசரபிள் ஃபெயிலியராக இருப்பாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ கூட நான் ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு பெரிய ரீட்டைல் பிராண்டு. அந்த ரீட்டைல் பிராண்டு வந்து இன்னைக்கு வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த பிராண்டினுடைய நிறுவனர் வந்து இன்னும் இருக்கிறாரு. அவர் ஃப்ளெக்சிபிளாக இல்லாத ஒரே காரணத்தினாலே அந்த பிஸ்னஸ் வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுன்றதுனா என்னென்னா, ஒவ்வொரு கட்டத்துலையும் பிஸ்னஸுக்கு ஒவ்வொரு விதமான தலைமை, ஒவ்வொரு விதமான பண்புகள் இதெல்லாம் தேவை. இதை நம்ம புரிஞ்சு we have to stay agile and adaptable. அதாவது நம்ம ஏற்றுக்கொள்கிற விதத்துலையும் ஒரு விழிப்போடவும் நம்ம அது இருக்கணும். டொனால்டுடைய 10 Commandments of Business Failureனுடைய 2வது சாப்டரை நம்ம படிச்சிட்டோம். 3வது சாப்டரை நம்ம அடுத்த வீடியோவில் படிப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். brandpully.com பிஸ்னஸ்மேன், கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.